வணக்கம். வண்ணக்களஞ்சியத்துலேருந்து அருணா பிரேம். ஆரோக்கிய உணவு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் ரெசிபி தான். ஆட்டுக்கால் குழம்பு. இந்த ஆட்டுக்கால் குழம்பு ஏறக்குறைய கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். சாதாரணமாக டிஃபனுக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்கிறப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அது டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ரைஸுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸு, தேங்காய் பால் சாதம், அது மாதிரி கீ ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூட்டபுளான இந்த ஆட்டுக்கால் செமி கிரேவி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் சிம்பிளான மெத்தடில் ரொம்ப கரெக்டாக இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற ப்ராசஸோடு இந்த வீடியோவில் இதை எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஆட்டுக்கால் கடையில் நம்ம சொல்லி வச்சுட்டா அவங்களே நல்லா தேய்ச்சி கொடுத்துருவாங்க. அதில் மேலே இருக்க அந்த கருப்பு கலர் போக நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கூடவே மஞ்சப்பொடியும் சேர்த்து வச்சுக்கணும். வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 200 கிராம், பச்சை மிளகா 2, சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக, கூடவே தேங்காவோட கசகசா சேர்த்து அரைச்சி விழுது 1 கப்பு. இது மட்டும்தான் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மேலே இருக்க கருப்பெல்லாம் போயிட்டு இது மாதிரி வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிடணும். இதில் மஞ்சப்பொடியோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோன்னா அந்த கறியில் இருக்க அந்த கொஞ்சம் வாடை மட்டும் குறையும். அதுக்காக தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, உப்பு சேர்க்க வேண்டாம், வெறும் மஞ்சப்பொடி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டால் தான் ஆட்டுக்கால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்குள்ளேயே இது மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். எதுவுமே கொஞ்சம் பெருசாக இருக்க வேண்டாம், எல்லாமே ஃபைனாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். கசகசாவும் தேங்காவையும் நல்லா விழுதாக அரைச்சி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இவ்வளோ தான் இது செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு கடாய் நம்ம இரும்பு பாத்திரத்தை விட மண் சட்டியில் இந்த கிரேவி செஞ்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே மண்பாண்டத்தில் சமைக்கிற சமையலுக்கு தனியான ருசி இருக்கும். ஸோ இதில் நம்ம மண்பானையில் தான் சமைக்க போகிறோம். இந்த வெந்த கறி நல்ல இது மாதிரி சாஃப்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். சப்போஸ் கறி கொஞ்சம் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டாலும் தப்பு கிடையாது. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு. ஏன்னா இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டிய அவசியமாக கிடையாது. ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். கூடவே நம்ம இதுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு திருப்பியும் ஒரு தடவை இஞ்சி பூண்டு விழுது நம்ம அது கறியில் வேக வைக்கிறப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு விழுதில் இஞ்சியோட ரேஷியோ அதிக அளவில் இருக்கணும், பூண்டோட ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதாவது 70% இஞ்சி இருந்ததுன்னா 30% அளவுக்கு பூண்டு இருந்தாலே போதும். ஏன்னா இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு இஞ்சி தான் கூட அதிகமாக இருக்கணும். அடுத்தது இதுலேயே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சுருளை வதக்கணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு எடுத்து இதில் போட்டுட்டால குயிக்காக காயும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். இதில் நம்ம மசாலா பொருட்கள் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. பட்டை, கிராம்பு இது எதுவுமே இருக்காது. வெறுமனே இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு இது மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா இதில் ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு, சீரகம் கூட நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறுமனே மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதுவும் வதங்கணும். கூடவே நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை போட்டு இது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்ல அதாவது தக்காளியும் வெங்காயமும் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற அளவுக்கு, இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதே நேரத்தில் தேங்காயில் கசகசா சேர்த்து கசகசாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வெந்நீரில் ஊற வச்சுட்டு தேங்காவோடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டான பேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அடுத்தது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கால்
பீசஸை இதில் போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இதை இன்னும் ஒரு தடவை ப்ரெஷர் குக் பண்ணால் தான் கறியோட அந்த குழம்பும் சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வரும். அதனால் இப்போ திருப்பியும் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அடுத்தது இதில் இந்த ஸ்டேஜில் தேங்காய் கசகசா விழுது. இந்த குழம்புக்கு திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதே இந்த தேங்காயும் கசகசாவும் தான். அதனால் இதை தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி கெட்டியாக இதில் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். கடைசியில் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். கிரேவி அப்போ தான் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் திருப்பியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் விட்டுட்டோன்னா அந்த காய்கறிகள், அதாவது வெங்காயம் தக்காளியோட இந்த கறியும் சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது ஒரு ப்ரெஷர் விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டோன்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் செமி கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், அதே நேரத்தில் ரொம்ப சத்தான உணவு. உடம்பு ஏதாவது ஃபீவர்லாம் உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சு கொடுத்தான்னா உடம்புக்கு நல்ல தெம்பை கொடுக்குற ஒரு சத்தான உணவு தான் இது. இதை எல்லாருமே செய்யறதுக்கு யோசிப்பாங்க, சுத்தம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். நல்லா ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்து உங்கள் கருத்தை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.